வாரிசு அரசியலுக்கு மூடு விழா எப்போது? பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பதவியை திறந்துட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகி இருக்கிறது பேசுபொருளாகி இருக்கு. பதவி விலகலுக்கு அவரோட வயசு, ஞாபக மறதி, உடல் நலத்தை காரணமா சொல்றாங்க. வயது முதிர்ந்து நினைவாற்றல் மங்கி உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் முதல்வர் பதவிக்கு ஏற்புடையவர் இல்ல அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு மட்டும் எப்படி ஏற்புடையவரா இருப்பாரு? ராஜ்யசபா என்ன பணி ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்களோட கூடாரமா என்ன? நிதிஷ்குமார் பதவி விலகினதும் இதுவரைக்கும் அரசியல்லையே இல்லாத அவரோட பையன் துணை முதல்வராகிறாரு. ஏன் ஜனதாதள கட்சியில தகுதியானவங்க வேற யாருமே இல்லையா? தமிழகத்துல முன்னாள் முதல்வர் கருணாநிதியை தொடர்ந்து அவரோட மகன் ஸ்டாலின் முதல்வராயிருக்காரு. அதை தொடர்ந்து கட்சிக்காக உழைச்ச பலர் புறக்கணிக்கப்பட்டு ஸ்டாலினோட மகன் உதயநிதி துணை முதல்வராகிறாரு. உதயநிதியை தொடர்ந்து அவரோட மகன் இன்பநிதி இப்பவே கட்சி நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி தென்பட துவங்கி இருக்காரு. கருணாநிதியோட மகள் கனிமொழி, ஸ்டாலின் மருமகன் சபரீசன், கருணாநிதியோட அக்கா பேரன் தயாநிதி மாதிரியானவங்க கட்சியோட அதிகார மையங்களா இருக்காங்க. கூடுதலா திமுக அமைச்சர்களா இருக்கிற TR பாலு, பொய்யாமொழி, ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், தங்கம், பொன்முடி, நேரு, துரைமுருகன், PT பழனிவேல் ராஜன் மாதிரியானவங்களோட வாரிசுகள் அதிகார மையங்களா இருக்காங்க. இவங்கள தவிர அடிமட்ட தொண்டர்கள் யாராவது கட்சியோட அதிகார மையமா வந்திருக்காங்களா? ஏன் அவங்களால திறமையா செயல்பட முடியாதா? இல்லனா அரசியல் அப்படிங்கிறது மேற்குறிப்பிட்டவர்களோட குலத்தொழிலா? அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வராரு திராவிட மாடல் முதல்வர். கட்சி ஆட்சி அதிகாரத்தை தன்னோட குடும்ப உறுப்பினர்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு பெயர் தான் அதிகாரம் பரவலாக்கப்படுறதா? திமுகவோட இந்த மன்னராட்சி சிந்தனைய இப்போ பிற மாநிலங்கள்லயும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் நிதிஷ்குமார். இது ஜனநாயக அமைப்புக்கு அரசியல்வாதிகளால விடப்பட்டிருக்க கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனால ஜனநாயகம் காக்கப்பட வேணும் அப்படின்னா வாரிசு அரசியலை எந்த கட்சி முன்னிறுத்தினாலும் மக்கள் அந்த கட்சிக்கு தோல்விய பரிசா கொடுத்தா மட்டும்தான் இங்க ஜனநாயகம் காக்கப்படும்.